பஞ்சதந்திர கதைகள். வஞ்சக நரி. மகத நாட்டில் செண்பகவனம்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு குட்டி மானும் ஒரு காக்காவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு நாள் காக்கா எங்கேயோ தேட போயிடுச்சு. அந்த நேரம் அந்த குட்டி மானும் புல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு காட்டுக்குள்ளே. அந்த புல் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குட்டி மான் நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த குட்டி மான் மேய்ஞ்சிட்ருக்கப்போ ஒரு நரி பார்த்துச்சு. அந்த மானை பார்த்தோன்னா அந்த நரிக்கு இது இன்னைக்கு எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும் அப்படி தோணுச்சு. உடனே மானுக்கு பக்கத்தில் போயிட்டு என்ன நண்பா நலந்தானே அப்படின்னு பேச்ச தொடங்குச்சு அந்த நரி. அதுக்கு மான் சொல்லிச்சு, நீ யாரு? நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ ஏன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுற என்கிட்ட வந்து அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு, மானே, நானும் இந்த காட்டில் தான் வாழ்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் தனியாகவே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நீ அது என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறியா அப்படின்னு ரொம்ப குழைஞ்சு கேட்டுச்சு நரி. அந்த நரியோட தந்திர பேச்சை கண்டு கள்ளங்கபடம் இல்லாத அந்த குட்டி மானு மயங்கிருச்சு. அது சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சி தன்னோட ஃப்ரெண்டாவும் ஏற்றுக்கிச்சு. அந்த குட்டி மானு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அந்த செண்பக மரத்தடிக்கு போணுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த காக்கா மானை பார்த்து, மானே, உன்னோட புதுசாக வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மான் சொன்னிச்சு, காக்கா என்ன, இந்த நரி என் கூட ஃப்ரெண்டாக இருக்க வந்திருக்கு, ரொம்ப அன்பா பேசுது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு காக்கா, மானே, புதுசாக வந்தவங்கள உடனே நம்பக்கூடாது. அப்படி உடனே நம்பி இடம் கொடுத்தா பூனைக்கு இடம் கொடுத்து முடிஞ்சு கழுகு மாதிரி துன்பம் அடைய நேரிடும் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட நரி காகத்தை பார்த்து, காகமே, நீ இந்த மானோட நட்பாகிறதுக்கு முன்னாடி உன்னோட குணம் எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த மானவங்கிட்ட பழகுச்சா? இல்லை தானே? ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. அதே மாதிரி என்னையும் அந்த மானியை நம்பக்கூடாது அப்படின்னு தந்திரமாக கேட்டுச்சு. உடனே இந்த குட்டி மான், காக்கா என்ன, இந்த நரியை சந்தேகப்படாதீங்க, அந்த நரி ரொம்ப நல்லவன் அப்படின்னு நரிக்கு ரொம்ப பரிஞ்சு பேசிச்சு. கடைசியாக காக்காவும், சரி, நீ ஏதோ சொல்கிற, அதுக்காண்டி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அரகுர மனசோடு ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் அது 3 ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த நரி மான்குட்டியை பார்த்து, மானே மானே, எனக்கு ஒரு இடத்துல நிறைய புல் இருக்கு, அந்த இடத்த ரொம்ப நல்லா தெரியும், நான் வேணா உன்னை அங்கே கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த குட்டி மான் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்க நரி என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. அங்கே நிறைய இருந்த புல்லை பார்த்தோன்னே மான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நன்றி நரி என்ன, எனக்கு இந்த இடத்த காமிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி தினமும் அதே இடத்துக்கு புல் சாப்பிட போச்சு. ஆனால் அந்த குட்டி மானுக்கு தெரியாது அது ஒரு பயிர் கொள்ளைன்னு. ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த பயிர் கொள்ளைய ஒரு குட்டி மான் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால அந்த பயிர் கொள்ளையில் வலை கட்டி வச்சுருந்தாரு. புல்லு சாப்பிட போன அந்த குட்டி மான் அந்த வலையில் சிக்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு, என் உயிருக்கு உயிரான காகமோ இல்லை நரியோ வந்தால் தான் என்னை காப்பாற்ற முடியுமே ஒழிய என்னால் இதுலேருந்து வெளியிலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அந்த பக்கமாக நரி வந்துச்சு. மான் வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. மான் குட்டி உடனே கூப்பிட்டுச்சு, நரி என்ன, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு, நான் இன்னைக்கு நோன்பு இருக்கேன், அந்த வலை தோலால் செஞ்சது, என் பல்லில் மாமிசம் படக்கூடாது, நாளைக்கு வேணா நான் அவனை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு புல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த விவசாயி வந்து இந்த மான்குட்டியை கொல்லுவான், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சாப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பகல் ஃபுல்லாக தேடிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த காக்கா, இன்னும் மான்குட்டியை காணமே அப்படின்னு சொல்லி காடெல்லாம் தேடி கடைசியில் அந்த பயிர் கொள்ளைக்கு வந்துருச்சு. அங்கே வலையில் மாட்டிக்கிட்டு இருக்க மானை பார்த்து அதிர்ச்சியாகி கிட்ட போய், ரொம்ப அறிவான மான்குட்டியே, நீ எப்படி இந்த வலையில சிக்கின அப்படின்னு கேட்டுச்சு.
மன்னிச்சிடுங்க காக்கா அண்ணா, எல்லாம் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்காததால் வந்த பிழை தான். அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னிச்சு மான்குட்டி. அது சரி, நம்ம நண்பர் நரியார் எங்க? ஆளையே காணுமே. அப்படின்னு காக்கா கேட்டுச்சு. என்னை கொன்னதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காண்டி அந்த புல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னு சொன்னிச்சு மான்குட்டி. அந்த நேரம் பார்த்து அந்த கொள்ளைக்காரன் வரும்போது காக்கா சொன்னிச்சு, அதோ அந்த கொள்ளைக்காரன் வரான், நான் சொல்ற மாதிரியே செய். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, இப்போ நீ செத்த மாதிரி நடி. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. உடனே அந்த கொள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு, அச்சச்சோ மான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டிருந்த வலையெல்லாம் எடுத்து சுருட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த வலையை சுருட்டிக்கிட்டு இருக்கும் போதே இப்போவே ஓடிடு அப்படின்னு காக்கா மான்குட்டியை பார்த்து சொல்லிச்சு. மான் தப்பிச்சோம் பிழைச்சான்னு ஓடிருச்சு. ஐயோ இந்த மான் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளைக்காரன் ஒரு பெரிய கம்பெடுத்து தூக்கி வீசினான். அதுக்குள்ளே அந்த மான் சிட்டா ஓடி காட்டுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. அவன் வீசின கம்பு அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த நரி மேலே பட்டு அந்த நரி செத்து போச்சு. அதனால குழந்தைகளே, ஒருத்தவங்க செய்கிற நல்லதும் கெட்டதுக்கான பலனும் நமக்கு உடனே கிடைச்சிரும் அப்படின்றது இந்த கதை மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவ்வளோதான் கதை.